இதுக்குள்ள வந்து தென்னையோட வாழை தான் அதிகமா இருக்கு. வாழை தான் வாழை போட்டு வாழை வந்து ஸ்டாண்டர்டா 8 அடிக்கு ஒரு வாழை. வாட்டர் ஆப்பிள் பூ பூத்துருக்கு பாருங்க. இதெல்லாம் 25 இன்ச்சுக்கு மேல வந்துருச்சு. அங்க பாருங்க செம்மரம் பூ பூத்துருக்கு பாருங்க மேல. கொத்து கொத்தா பூ பூத்துருக்கு பாருங்க. இப்படி இருக்கு பாருங்க. எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி திரு ஜெய்சிங் அவர்களோட 2 காணொலிகளை சமீப காலத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒன்று அவருடைய மியாவாக்கி குறுங்காடு, 2வது பகுதியில் ஈட்டி, சந்தனம், செம்மரம், மகோகனி, கடுக்காய், திருவோடு மரம், இப்படி நிறைய வகையான டிம்பர் மரம் வளர்த்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் அவர் வச்சிருக்கிற செம்மர தோட்டத்தை பார்க்க போகிறோம். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 300 மரங்கள் வச்சிருந்தாரு. அவைகள் எல்லாமே இப்போ 7லேருந்து 9 ஆண்டுகள் வரைக்கும் வளர்ச்சி பெற்றிருக்கு. அதனிடையே ஊடு பயிரா ஆரஞ்சு மற்றும் மாதுளை மாதிரியான பல மரங்களை வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 2023 நடவு செய்யப்பட்ட நாட்டு தென்னை மரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய தென்னை மரங்களை வச்சிருக்காரு. அதுக்கு ஊடு பயிரா கற்பூரவல்லி வாழையை சாகுபடி செஞ்சிருக்காரு. நீங்கள் தென்னை வைக்க போறீங்க, இல்லைனா வந்து மரப்பயிர்கள் வைக்க அப்படின்னா கண்டிப்பா அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க அவரோட சேர்ந்து அவருடைய பண்ணையை நம்ம சுத்தி பார்க்கலாம். இடம்னா இது வணக்கம்னா, இது நான் ஒரு சின்ன தோட்டம் மாதிரி வச்சிருந்தேன். கொஞ்சம் தென்னை, பழமரம், மாமரம், ஆப்பிள் மரம் வச்சு ஆப்பிள் வச்சு 7-8 வருஷம் ஆகுது, இன்னும் காய்க்கவே இல்லை. ஆப்பிள் மரம் தான். வாட்டர் ஆப்பிள் தானே? இல்ல, இது ஆப்பிள் மரம்னே கொடுத்தாங்க. ஓஹோ, இது ஆப்பிள் மரம் தான் இது. ஆனா இது வேற காய்க்க. உட் ஆப்பிளா? நம்ம எந்த சாதா ஆப்பிள், காஷ்மீர்ல உள்ள அந்த மாதிரி ஆப்பிள் தான். இந்த ட்ரை ஏரியால வளரக்கூடிய அதுக்காக தான் இது முன்னாலே கொடுத்துட்டாங்க. 7 வருஷம் முன்னாடி. இதுவரை ஒன்னாவும் காய்ச்சது இல்லை. இதுல ஒரு 3 மரம் இருக்குது. ஆனா அது இது ஒண்ணு நவலா இருந்தாலும் காய்ச்சிருக்கணும். அதுவும் நவலும் இல்லை. இது நாவல் மரம் பெருசு அப்படிதானே? இது நவல். அது காய் பெருமை தான் காய்க்கும். இது வந்து மரமா இருக்கு. மாமரம் இந்த வருஷம் காய்ச்சி முடிச்சிச்சு. மாமரத்தை பறிச்சு தின்னாச்சு. இந்த வருஷம் முடிஞ்சிச்சு. சரி சரி சரி. அதுக்கு சீசன் முடிஞ்சிச்சு. இது சும்மா இது கொஞ்சம் தான் இருக்கும். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட ஃபாரஸ்ட்டு. ஃபாரஸ்ட்னா தண்ணி ஓடிட்டு இருக்கோம், பாஞ்சிட்டு இருக்கு. இல்லை, தண்ணி பாயில. இங்கே தண்ணி பாய்க்க குறைச்சிட்டோம்னா இங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. மாமரத்துக்கு மட்டும் பாயும். மாமரம் தென்னைக்கு மட்டும் தண்ணி பாயும். இதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. இழந்த நல்லா பூ பூத்துருக்கு பாருங்க. அதே போல இழந்த பூ பூத்துருக்கு இதுலயா? ஆமா, இந்த சாப்பிட்டுருக்கேண்ணா. அது இல்லாம அங்க பாருங்க மேல செம்மரம். இது செம்மரம் தான். செம்மரம் பூ பூத்துருக்கு பாருங்க. மேல கொத்து கொத்தா பூ பூத்துருக்கு பாருங்க. இந்த வருஷம் 2 இது பூ பூத்ததை நானே இந்த வருஷம் பாக்குறேன். அங்க திருவோடு மரத்தையும் பார்த்துருக்கோம். அடுத்தது இங்கேயும் பார்க்கும். ஓகே, செம்மரம் பூ இப்படிதான் இருக்கும். ஆமா, செம்மரம் பூ அப்படிதான் இருக்கும். பார்த்துருங்க. இந்த பக்கம் நல்லா தண்ணி தண்ணி செழிப்பா இருக்குது. தண்ணி நல்லா இருக்கிறதுனாலே மரம் நல்லா செழிப்பா இருக்குது. ஆனா அது கொஞ்சம் இது கொடுக்கணும், தண்ணி பாய்க்கத்தை குறைக்கணும். ஓஹோ, ஆமா. இது அந்த ஒற்றை பழம். தண்ணி பாயறனாலையும் கூட நல்லா இதா இருக்கு. மரமும் நல்லா, இதோட தூர் பாருங்க, நல்லா பெருசா இருக்கு. தூர் நல்லா 2 அடி சுற்றளவு இருக்கும் பாருங்க. இதுல அங்க ஒரு மரத்துலயும் பூ பூத்துருக்கு. எந்த மரத்துல? அந்த மரம் பாருங்க. அங்கேயும் பூத்துருக்கு. ஆமா, மேல இருக்கு. ஆமா ஆமா, லைட் மஞ்சள் கலர்ல இருக்கு. ஆமா. நான் இன்னைக்குதான் வந்து செம்மரத்தோட பூ பாக்குறேன். நானும் இத்தனை வருஷம் வச்சதுல இப்பதான் நானே பாக்குறேன். அப்படியா? ஆமா, நம்ம மரத்தை பூ பூத்ததுக்கே பாத்துக்குவோம். இப்போ இதில் உள்ள மரங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல பருமனுக்கு வந்துருச்சு. ஆமாம், இதெல்லாம் பருமனுங்க. ஆமாம், இது போன வருஷம் 2 வருஷம் முன்னால வெட்டி விட்டேன். இதெல்லாம் 20 இன்ச்சு 30 இன்ச்சு வந்துடுச்சு. 25 இன்ச்சுக்கு மேலே வந்துடுச்சு. இதை பார்த்துடுங்க. இது நல்ல, ஆமாம், இந்த செம்மண்ணுக்கு நல்லா வருது. நம்ம அங்கெல்லாம் பாருங்க, அதெல்லாம் நல்லா பருமரமாக இருக்குது. இதில் ஒரு 500-600 மரங்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஏக்கரா இது? ஆமாம், 2 ஏக்கர். எவ்வளோ மரங்கள் இருக்கு? 600 மரம். ஒரு ஏக்கருக்கு 300 மரம். 300 மரம்னா கூட தான் இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் பழுதெல்லாம் போனதுனால குறையா சொல்கிறேன். சரி, இந்த மரங்களுடைய வயசு? இது 7லேருந்து 8 வருஷம் தாண்டிடுச்சுண்ணா. 9 வருஷம் இருக்கும். 9 வருஷம். ஆமாம். இது வரிசைக்கு வரிசை மரத்துக்கு மரம் 10 அடி கேப் போட்டிருக்கேன். எல்லாமே 10 அடி. 10 அடிக்கு 10 அடி. ஆமாம். எல்லா மரங்களுமே கிட்டத்தட்ட 25-30 அடி. இந்த மரம்லாம் அதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் உயரம் அதிகமாகவே இருக்கும். 40 அடி கூட இருக்கலாம். இன்னும் மேலே வர பாருங்க உயரத்தை.
நல்லா உயரமாக போயிருக்கு. ஆமாம் உயரமாக போயிருக்கு. அது குறிப்பிட்டது தான். இப்போ சொட்டு நீர் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லை, இப்போ இதுக்கு தண்ணி பாய்க்கிறது நிப்பாட்டியாச்சு, ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓ, எதனால? இல்லை, செம்மரத்துக்கு தேவையில்லை தண்ணி. எனக்கு அடுத்த மரத்துக்கு இந்த மாமரம் உள்ளே வச்ச மாமரத்துக்கு அங்கே தேவைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கே தேவையில்லைன்னு விட்டேன். சரி. இப்போ தண்ணியே இல்லாமல் தான் நல்ல பச்சை பசேன்னு இருக்கு. ஆமாம், அங்கே பாருங்கள், அதில் கொஞ்சம் பழ மரம், கொஞ்சம் மாமரம். நல்லா வறட்சி தாங்கி வந்திருக்கு. வறட்சி தாங்குற ஒரு மரம் தானே இது. தண்ணியே இல்லை, தண்ணி ஸ்டாப் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்க மாமரம். மாமரத்துக்கு தண்ணி கொடுக்குறோம். மற்றபடி இங்கே அதில் கொஞ்சம் மாதுளை வச்சுருக்கேன். மாதுளை அதோட ஒட்டு அது கூட சேர்த்தே வச்சுருக்கோம். சரி. இது கூட நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம தனியாக அதுக்காக ஒன்றும் இது பண்ண வேண்டாம். செம்மரத்தை ஒட்டியே வச்சுருக்காது. மாதுளை நல்லா வருது பாருங்க. அங்கே இல்லை, மாதுளை பறித்து சாப்பிட்ருக்கோம். இப்போ அதுக்கும் தண்ணி இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இந்த பகுதியில் மரங்கள் கொஞ்சம் நல்லா பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த தண்ணி இதுக்கு செம்மரத்துக்கு வந்து தண்ணி இதில் மாதுளைக்கு தண்ணி பாய்க்கிறனால அதோட சேர்ந்து இருக்குது. ஓ, இப்போ அதை விட இது நல்ல பச்சை பசங்க இருக்க காரணம் இதுக்கு அந்த இதுக்கு தண்ணி பாயுது. எதுக்கு நம்ம மாதுளைக்கு தண்ணி பாயுதுனால இந்த செம்மரம்லாம் நல்ல குளுமையாக இருக்குது. இதில் மாதுளை வந்து ஊடு பயிராக போட்டிருக்கீங்க. ஊடு பயிரெலாம் அது கூட சேர்ந்து ஊடு பயிராக போட்டது. ஆமாம், போட்டதுனால இப்போ அது நல்லா தான் இருக்குது. அதை விட இங்கே நல்லா பச்சையாக இருக்கே, அதான் கேட்டேன். ஆமாம், பச்சை அதான் தண்ணி பாய்ச்சிங்கன்னா நல்லா தான் இருக்குது. அந்த மரத்துக்கு மரம் 10 அடி இடைவெளியில் ஒரு மாதுளை வச்சுருக்கீங்க. ஆமாம், மாதுளை 5 அடிக்கு ஒரு கேப்பில் வச்சுருக்கீங்க. இல்லை 10 அடிக்கு ஒன்று தான். அதே அது மூட்டில் தான் வச்சுருக்கேன். ஓஹோ, பாருங்க மாதுளை பிஞ்சு கிடக்கு பாருங்க. ஆமாம், இதனால அந்த செம்மரத்துடைய வளர்ச்சியோ இல்லை அதெல்லாம் எந்த பாதிப்புமே இல்லைண்ணா. இல்லை. மாதுளையும் அணில் தான் பிரச்சனை. பாருங்க மாதுளை அணிலுக்கு போகிறதெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. ஆமாம், எல்லாமே அதான் அங்கே கிடக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. பறவை மயில் பறக்குது. ஐயோ, தெரியுதா மயில்? போகுது. இல்லை பார்க்கணுமா? அந்த குளிர்ச்சிக்கு தான் மயில் வருது. எல்லாமே மாதுளை ஃபுல்லாக அணில் தான் தின்றது. இது வந்து லாஸ்ட் நம்ம 2 வருஷம் முன்னால் வச்ச மரம்னா 2023 வச்சது. ஆமாண்ணா. தென்னை கொஞ்சம் சந்தன மரம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது நாட்டு தென்னைங்கிறனால மெதுவாக தான் வளருது. நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் 2.5-3 வருஷம் ஆகும் அப்படித்தானே காலை வர்றதுக்கு. சரி சரி, எல்லாம் அந்த கொஞ்சம் அப்படி தான் வந்திருக்குண்ணா. அதில் கொஞ்சம் வாட்டர் ஆப்பிள், சந்தன மரம், அதே மாதிரி தான் இங்கே எல்லா மரமும் சேர்ந்து உள்ளே வச்சுருக்கோம். இதுதான் வாட்டர் ஆப்பிள். ஆமாம், வாட்டர் ஆப்பிள் பூ பூத்துருக்கு பாருங்க. இது நீங்கள் சொன்ன ஆப்பிள் வேறு, இது வாட்டர் ஆப்பிள் வேறு. சரி சரி சரி. அதில் லைனாக இருக்குது பாருங்க. ஒரு 10-12 மரம் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக இந்த வருஷம் ஃபுல்லாக இதில் சந்தன மரம், முருங்கை எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாமே இருக்குது. சும்மா வீடு பேர் எல்லாத்தையும் வச்சு விட்ருக்கோம். சரி 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 சரி. இது தென்னையும் வருது, இதுவும் வருது. மாகனி, மாமரம் எல்லாம் சொட்டு நீர் போட்டுருங்க. தண்ணி ஆனால் பத்தலை. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுண்ணா. அந்த வாழை போட்டிருக்கனால வாழைக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகுது. அதனால அது கொஞ்சம் இதாகுது. இங்கே கொஞ்சம் தண்ணி கம்மியாக பாயுது. அவ்வளோதான். சரி சரி சரி. களை வெட்டலை இங்கே ஃபுல்லாக? இங்கே ஒன்றுமே வெட்டலைண்ணே. அதனால ஆடு கிடந்தது. ஆடெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஆடு இல்லை. சரி சரி சரி. அதனால தான் கொஞ்சம் களை அதிகமாக இருக்கு. ஆடு இருந்தால் களை ஆடு இப்போ மேய்ஞ்சிட்டே வந்துடும்லண்ணா. சரி சரி சரி. எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆடு இப்போ இல்லை, அதனால இதாக இருக்கு. கொய்யாவும் உள்ள நிற்குது, பிஞ்சு இறங்கியிருக்கு.
தென்னை நல்லா பச்சையாக தான் நிற்குது. ஆனால் பச்சையாக தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக கம்மியாக இருக்கு. வெயில் நேரம்லண்ணா. இந்த வரிசையில் கொஞ்சம் நல்லா வந்திருக்குங்க. தண்ணி அது சில ஈரம்பதம் இது கொஞ்சம் இதாக இருந்தாலும் நல்லா இருக்குது. நெல்லி இது கூடு பயிராக நிறையா வச்சுருக்கேன் நான். நெல்லி, மாமரம், தென்னை, அப்புறம் மாமரம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது. இந்த களையை கூட வெட்டி கொஞ்சம் மூடாக்கு மாதிரி போட்டால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். வெயில் தாங்க, இந்த கோடை வெயில் தாங்கணும். ஆனால் நம்ம ஒன்று ஒன்றா தான் செய்யணும். ஆமாம். இதெல்லாம் பாருங்க, அந்த ஓலையை போட்டதுனால எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால தென்னை அங்கே வச்சிருந்தேன். அது இல்லாமல் கொஞ்சம் தென்னை எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். இல்லை இது எவ்வளோ இடம்ண்ணே மொத்தம்? இதில் 1 ஏக்கர் 1.25 ஏக்கர்ண்ணா. 1.25 ஏக்கரில் என்ன வச்சிருக்கீங்க? தென்னையும் கொஞ்சம் வச்சிருக்கேன். தென்னைக்கு இது காயக்கூடாங்கிறதுக்காக வாழை போட்டிருக்கேன். தென்னையில் என்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க? நாட்டு தென்னை தான். நாட்டு தென்னை. ஆமாம். எவ்வளோ கேப்பில் வச்சிருக்கீங்க? 24 அடி. 24 அடிக்கு 24 அடி. 24 அடி. எத்தனை தென்னை நிற்கணும் இந்த 1.5 ஏக்கருக்குள்ள? இதுக்குள்ள ஒரு 80-90 தென்னை வச்சிருக்கேன். 90 தென்னை. ஆமாம். இதுக்குள்ள வந்து தென்னையோட வாழை தான் அதிகமாக இருக்கு. வாழை தான், வாழை போட்டு வாழை வந்து ஸ்டாண்டர்டாக 8 அடிக்கு ஒரு வாழை. அதில் நம்ம தென்னையை வச்சிருக்கோம். தென்னை அங்கே இருக்குது. அதாவது ஊடு பயிர் மாதிரி போட்டு. ஊடு பயிராக வச்சிருக்கேன். இப்போ தென்னைக்கு பாயிற மாதிரி இதுக்கும் சொட்டு நீர் பாயும். எல்லாமே சொட்டு நீராக பாயுது. அவ்வளோதான். வாழை வந்து என்ன என்ன வெரைட்டி? கற்பூரவல்லிண்ணா. கற்பூரவல்லி. ஆமாம். கொஞ்சம் நாட்டு வாழையும் இருக்குது. ஓ ஆமாம். சரி 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 சரி. ஆமாம். இதெல்லாம் கொஞ்சம் இது வச்சுருக்கேன். பூசணிக்காய் ஊனிக்கிட்டு இருக்கோம் உள்ள. அது இப்போ தான் வச்சுருக்கேன். பூசணிக்காய் வந்து பூசணிக்காய் அங்கே இருக்குது, பார்த்துடுங்க. தென்னை அங்கே இருக்கு. இது செம்மண் அடிச்சு போட்டிருக்கீங்களா? கரம்பில் அது இதுக்கு வாழைக்கு போடுறதுக்காக, வாழை தென்னைக்கு போடுறதுக்காக. சரி 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 சரி. ஆமாம். இது சாப்பிட்றதுக்கு இலை பறிச்சுக்கலாம். 4 இலையை பறிச்சு போகலாண்ணா. வீட்டில் டெய்லி இலை பறிச்சுட்டு வந்துடுவாரு. டெய்லி சாப்பாடு இங்கேருந்து இலை வந்துடும். இலையில தான் சாப்பாடு டெய்லி. சரி சரி சரி. என்ன உளுந்து போட்டிருக்கீங்களா? இல்லைண்ணா, அது காணோம். இது கொள்ளு கொள்ளை போட்டு அது உரமாக்கிட்டேன். என்னென்ன வெட்டுறீங்க? இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இது வந்து 2 கிளை போகுதுண்ணா. செம்மரத்தில் வந்து ஒரே கிளையாக விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கிளையை வெட்டுறேன். இது பாருங்கள், ஒன்றும் இது ஆகாது. அது ஆல்ரெடி நிறைய மரத்தில் வெட்டியிருக்கேன். சரி சரி. சரியாக அருவா இல்லைனால சின்ன அருவாவில் வச்சு தான் வெட்டுறேன். இதில் நல்லா பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் ஒரு பால் வடி, அந்த பாலை காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வெட்டிக்கிட்டு தான் பார்த்துட்டு. இதில் பாருங்கள், தெரியுதுங்களா? சிவப்பு கலரில். சிவப்பு கலர். இதை வந்து நெத்தியில் குங்குமம் கூட வைக்கலாம். குங்குமம் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளையை வெட்டுறதுனால அது இன்னும் வலுவாக வேகமாக வரும். ஒரு கிளையாக இருக்கும்போது நல்லா வரும். இதை கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ பால் வடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். சரி, இந்த கம்பை வெட்டின கம்பை என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறமா? சூறு தான் போடும். அது யூஸ் பண்ணுறது இல்லை. வேறு ஆலவரி கம்புக்கு எதாவது யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா முட்டு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி முட்டு கொடுக்கலாம். ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது, கரையானோ எதுவோ பிடிக்காது.